ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு நான் ஹரிச்சந்திரா நூடுல்ஸ், ஸ்ரீலங்கன் நூடுல்ஸ் தான். இது எப்படி செய்கிறேன்றது நான் இப்படித்தான் செய்கிறேன், அதை தான் காட்ட போகிறேன். நான் ஒரு பேக்கெட் எடுத்து இதுக்கு எல்லோ பவுடரும் மற்றது டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் ஆயிலும் போட்டு நான் வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பேக்கெட். மற்றது லீக்ஸாக நல்ல சின்ன சின்ன மெல்லிஸாக வெட்டி வைக்கணும். நீங்கள் நல்ல மெல்லிஸாக வெட்டினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கையும் நல்ல வெறும் மெல்லியதாக வெட்டணும். கேரட்டும் நல்ல மெல்லிஸாக சீவி வச்சுருக்கிறேன். இறால் கொஞ்சம் எடுத்து சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். சிக்கன் பிரஸ்ட் இதை அவிச்சு நான் மேரினேட் பண்ணி அவிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 3 முட்டை மற்றது வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். மீதி தேவையான பொருட்கள் என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்துக்கும் பிரட்டி போட்டு நான் இப்போ செய்முறை என்னன்றதை உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன். இப்போ நான் உருளைக்கிழங்குக்கு உப்பும் மிளகாய் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இதை அடுப்பில் எண்ணெய் இருக்குது, நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதை இப்போ நான் உருளைக்கிழங்கு பொரித்து எடுத்துட்டேன். இனி இந்த கேரட்டை போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ பாருங்க, கேரட்டையும் நான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். கன நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லைண்டா, மெல்லிஸாக வெட்டினா டக்கண்டு ஃப்ரை பண்ணி வந்துடும். இது கன நேரம் அந்த கலர் மாற மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டிய தேவை. உருக்கா டக்கண்டு கொதி எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் வடிச்செடுக்கலாம். எண்ணெயை வடிச்செடுத்துட்டு இதுக்கு போடணும். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த லீக்ஸை கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். அதுக்குள்ளே தான் போட்டு இதை சும்மா வதக்க போகிறேன்னு. லீக்ஸை கலர் மாற விடக்கூடாது. நீங்கள் லீக்ஸ் வந்து பாருங்க, லீக்ஸ் இந்த கலர்லேயே இருக்கணும். அப்போ தான் ஃபுட்டும் நல்ல நீங்கள் செய்கிற சாப்பாடும் வடிவாக இருக்கும். கலரை மாற்றாமல் இந்த கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் போடுவோம். பாருங்க, இப்போ எல்லாம் வெஜிடேரியன்னு சொன்னால் நீங்கள் இப்படியே இதை எடுத்துக்கிட்டு ஒரு கறியோடு சாப்பிடலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பச்சை மதுகளை சாப்பிட்றோன்னு சொன்னால் இதுக்கு இறால், சிக்கன் பிரஸ்ட், முட்டை, வெங்காயம் எல்லாம் போட்டு இனித்தான் நான் அதுக்கு பிரட்ட போகிறேன். இனி நான் என்ன செய்ய போகிறேன், வெங்காயத்தை போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இறால் பொரிக்கிறேன். இறால் பொரிஞ்சிட்டது. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இறாலுக்குள்ளேயே நீங்கள் எடுத்து வச்சு சிக்கன் பிரஸ்ட்டையும் எல்லாம் மேரினேட் பண்ணி வடிதான் இருப்பேன். ஸோ இதை கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு சோட்டை பண்ணுவேன். நீங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். கூட இதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கார்லிக் பவுடரும் போடுறேன். இறால் போட்டபடியாக கொஞ்சம் வாயுக்காக வேண்டி இது போடுறேன். நான் எல்லாத்தையும் பிரட்டிட்டு அப்படியே எடுத்து இதையும் நூல்ஸுக்காக கொடுப்பேன். நான் இப்போ எடுத்த 3 முட்டைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், மற்றது சால்ட் கொஞ்சம் எல்லாம் போட்டு நான் அடித்து வச்சுட்டு இந்த முட்டையையும் பொரிக்க போகிறேன். அதுங்க இப்போ முட்டையும் பொரிச்சிட்டு முட்டையை நல்லா துண்டு துண்டாக ஸ்க்ராம்பிள்ட் எக் மாரி எடுத்துகிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கோ, எல்லோரும் நல்ல சுவையான ஒரு ஹரிச்சந்திரா நூடுல்ஸ் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இது வீட்டில் ஆர்டருக்கு செய்து கொடுக்குறேன். நான் 25 to 50% தான் இது செய்கிறேன். நான் கணக்கெல்லாம் நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். இல்லை, உங்களுக்கும் விரும்பினா இன்பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் இது செய்து கொடுக்குறேன். நான் வீட்டில் பிள்ளைகளுக்கும் மற்றது ஆர்டருக்கும் செய்கிறேன்னா நீங்களும் விருப்பம் வேண்டாம் எனக்கு ஆர்டர் தந்தால் நான் செய்து தருவேன். பேருக்கு இல்லை, only 25 to 50% தான் நான் எடுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.